கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் கிமு 1891 எகிப்திலே நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த அதிகாரத்தின் தலைப்பு, இந்த அத்தியாயத்தின் தலைப்பு சிறைச்சாலையில் யோசேப்பு என்பதாகும். இதற்குள்ளாக 4 உட்பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம். இந்த அத்தியாயத்தை 1, சிறைச்சாலையில் யோசேப்பு சந்தித்த நபர்கள் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். 2, பானபாத்திரக்காரனுடைய கனவும் அதன் விளக்கமும் 9 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். எஞ்சியுள்ள 2 பிரிவுகளையும் நாம் அடுத்த யூடியூபில் பார்க்க போகின்றோம். யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டு 7 ஆண்டுகளுக்கு பின்பு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயமாகியின் தலைவனும் எத்து ராஜாவாகிய தங்கள் எஜமானுக்கு விரோதமாய் குற்றம் செய்தார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் ராஜாவின் கடும் கோபத்திற்கு ஆளானார்கள். ராஜா அவர்களை தலையாரின் வீட்டில் இருந்த சிறைச்சாலையில் அடைக்க உத்தரவிட்டார். அவர்களும் யோசேப்பின் விசாரிப்பின் கீழ் வந்தார்கள். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் யோசேப்பை சிறைச்சாலைக்கு மேலாளராக நியமித்து நிம்மதியாக இருந்தான். அதனாலே அவர்களும் கூட யோசேப்பின் விசாரணை கீழ் வந்தார்கள். இங்கே நான் பார்க்கின்ற போது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டும்னா, யோசேப்பு தனது 17 வயதில் அடிமையாக விற்கப்பட்டான். ஆதியாகமம் 37:2. பின்னர் அவன் 13 ஆண்டுகள் எகிப்தில் வாழ்ந்தான். இதில் போத்திபாருக்கு ஊழியம் செய்த காலமும் அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட காலமும் அடங்கும். போத்திபாருக்கு ஊழியம் என்ன ஒரு 6 மாதம் 8 மாதம் செய்திருப்பான், அவ்வளவுதான் இருக்கும். அவன் மீது பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அவனை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். 30 வயதில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு எகிப்து தேசமே ஆளுநனானான். அது ஆதியாகமம் 41 அதிகாரம் 46 வசனத்தில் கொடுக்குது. ஒருவேளை யோசேப்பு 18 வயதில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதாக கருதினால் அவன் சிறையில் இருந்த மொத்த ஆண்டுகள் 12 எனப்படுகிறது. இதில் 10ஆம் ஆண்டில் நடந்த நிகழ்வுகள் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படுகின்றன. சிறைச்சாலையில் சேர்ந்த புதிய கைதிகள் இருவரும் ஒரு நாள் கலக்கத்துடன் உட்கார்ந்திருந்ததை யோசேப்பு கண்டான். அவர்களிடம் யோசேப்பு சென்று, உங்கள் முகங்கள் இன்று துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் கனவுகள் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார். அவர் யோசேப்பு, கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடம் சொல்லுங்கள் என்றார். அடுத்ததாக 9-15 வரை உள்ள வசனங்களில் பானபாத்திரக்காரனுடைய கனவும் அதன் விளக்கமும். முதலில் பானபாத்திரக்காரன் தன் கனவை சொன்னான். என் கனவில் ஒரு திராட்சை செடியை கண்டேன். அதில் 3 கொடிகள் இருந்தன. அதன் கொலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தன. பார்வோனுடைய பானபாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் கனவை கூறினார். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாட்களாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே நீ கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துல என்னை விடுதலையாக்க வேண்டும். ரெக்வெஸ்ட் வைக்கலாம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன்.
என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அதுவரை யோசேப்பு 10 ஆண்டுகளாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தும் அவனோடு தேவன் இருந்ததால் அவன் எதற்கும் கலங்காமல் இருந்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து வாழக்கூடிய பலமுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு தர முடியும். எனவே நமது நடைகள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்க நடு. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதம் செய்பவர்களும் வெட்கி தலைகுனிம்படியான ஒரு நலமான வளமான வாழ்வை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். இதுதான் இன்றைக்கு யோசேப்பிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற பாடம். இவன் கனவுகளுக்கு தானே பலன் சொல்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக கனவுகளுக்கு அர்த்தம் சொல்வது தேவன் அல்லவா என்று சொன்னான். அதே போன்று பானபாத்திரக்காரன் கனவை சொன்ன போது அந்த கனவிற்கான பலன் என்ன என்பதை மிக தெளிவாக உறுதியாக எடுத்து கூறினார். அடுத்ததாக சுயம்பாகியின் தலைவனுடைய கனவை பற்றி நாம் அடுத்த யூடியூபில் பார்ப்போம். தபால் பாடத்திற்கு நிறைய விண்ணப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, நீங்களும் உங்களுக்கு விருப்பம் என்றால் தபால் பாடத்தில் இணையலாம். வேதாகம அஞ்சல் வெளி பாடத்திட்டம் என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் போல நன்கொடை கொடுக்கலாம். அதில் எந்த கட்டணமும் நியமிக்கவில்லை. நீங்கள் உங்கள் விருப்பம், கட்டணம் கொடுப்பது என்பது உங்கள் விருப்பம். இந்த தபால் படத்தில் சேர்ந்து தேவனை பற்றியும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் மற்றும் கர்த்தருடைய சித்தத்தினாலே உண்டாக்கப்பட்ட தொடக்க கால சபையை பற்றியுமான விஷயங்களை நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8807338137 880-733-8137. இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் முகவரியை அனுப்பினால் நான் உங்களுக்கு விண்ணப்ப படிவத்தையும் விளக்க உரை குறிப்பையும் அனுப்புவேன். நீங்கள் விண்ணப்ப படிவத்தை நிறைவு செய்து அனுப்பும்போது நான் உங்களுக்கு பாடங்களை அனுப்ப தொடங்குவேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக அடுத்த யூடியூப் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜோசப் சகாயராஜ்.